மனிதனோட உடல் அப்படிங்கிறது மனிதனின் முழுமையான கட்டமைப்பு. மனித உடல்ல இருக்கும் ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளை நடத்தி வருது. உடல்ல ஒரு பாகம் சீரா வேலை செய்யல அப்படின்னா முழு உடலுமே சில சிக்கல்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மனித உடல்ல மொத்தமா 78 முக்கிய உறுப்புகள் இருக்குது. இந்த உறுப்புகள் பல உறுப்பு அமைப்புகளை உருவாக்க ஒருங்கிணைப்புல செயல்படுது. இந்த 78 உறுப்புகளுமே ரொம்பவே முக்கியமானதுதான். அப்படி இருந்தாலும் அது நம்ம உடல்ல இருக்க சிறப்பு செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை. ஒரு சில உறுப்புகள் இருக்கு, அது ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். அதனால அதெல்லாம் உடலின் முக்கிய உறுப்புகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உறுப்புகள் மனித உடல்ல கடுமையான உறுப்புகள்ல ஒண்ணு. இது 24/7 வேலை செய்யுது. இந்த 78 உறுப்புகள்ல 5 உறுப்புகள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானதாக கருதப்படுது. இதயம், மூளை, சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், இந்த 5 தான் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. இந்த 5 உறுப்புகள்ல ஏதாவது ஒண்ணு சில நொடிகள் கூட செயல்படாம போச்சுன்னா மருத்துவ தலையீடு இல்லாம மரணம் ஏற்படும். அதனால நம்ம உடல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் சீரான உணவு, போதுமான தூக்கம், வழக்கமான உடல் செயல்பாடுகளை பராமரிக்கவும் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள்ல கவனம் செலுத்தவும் மருத்துவர்களால எப்பொழுதும் அறிவுறுத்தப்படுது. கல்லீரல் தான் மனித உடல்ல மிகப்பெரிய உள்ளுறுப்பு. இது 1.3 1.5 கிலோ வரைக்கும் எடையுள்ளதாக இருக்குது. கல்லீரல் அடிவயிற்றின் மேல் வலது பகுதியில அமைந்திருக்குது. முதுகெலும்புகள் மத்தியில மட்டுமே காணப்படும் உறுப்பு இது. இது முக்கோண வடிவமானது, இரு முனையுடையது மற்றும் இரத்த உறைதல், ஊடுருவும் நோயிலிருந்து பாதுகாக்கிறது, ஹார்மோன்கள் மற்றும் புரதங்களின் தொகுப்பு, பல்வேறு நொதிகள் மற்றும் ரசாயனங்களை சுரக்க செய்தல் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது. மூளை, இது நம்ம உடல்ல இருக்க ரொம்பவே சிக்கலான உறுப்பு. மனுஷ மூளை அப்படிங்கிறது தலையில அமைந்திருக்கு மற்றும் மண்டையோடு எனப்படும் வலுவான எலும்பு அமைப்பால சூழப்பட்டிருக்குது. செரிப்ரோஃபைனஸ் திரவம் எனப்படும் திரவ அடுக்குல இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இது மூளைய சிறிய இயந்திர அதிர்ச்சிகள் மற்றும் அதிர்ச்சிகளிடமிருந்து பாதுகாப்பதன் மூலம் செயல்படுது. மூளைத்தண்டு வளத்துடன் சேர்ந்து மத்திய நரம்பு மண்டலத்தை உருவாக்குது. இது எண்ணங்கள், விளக்கம், கட்டுப்பாடு மற்றும் உடல் இயக்கங்கள்ல கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு பொறுப்பு. இதயம், மனித இதயம் அப்படிங்கிறது மனித உடல்ல மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்று. மனித இதயங்கிறது ஒரு தனி மனிதரோட மரணம் வரைக்கும் துடிச்சு கொண்டே இருக்கும். சராசரியாக நம்ம இதய துடிப்பு நிமிடத்துக்கு 70 முறையும் ஒரு மணி நேரத்துக்கு 4200 முறையும் ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 குளோன் ரத்தத்தை பம்ப் செய்யுது. மனித இதயம் நுரையீரலுக்கு இடைப்பட்ட தொராசிக் குழியில அமைந்திருக்குது. சற்று இடதுபுறம் மற்றும் மார்பகத்துக்கு பின்னால இருக்குது. இதயத்தின் 2/3 பங்கு மார்பு இடது பக்கத்துல அமைஞ்சிருக்குது. மீதமுள்ள பகுதி மார்பின் வலது பக்கத்துல சமநிலையில இருக்குது. ஒரு வயசானவங்களோட இதயத்தின் சராசரியான அளவு நம்மளோட 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து வச்சோம்னா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். ஒரு குழந்தையோட இதயம் பாத்தீங்கன்னா முஷ்டியின் அளவு தான் இருக்கும். நுரையீரல், எல்லா மனிதர்களுக்குமே ஒரு ஜோடி நுரையீரல் இருக்கும். அது மார்பின் தொராசிக் குழியில அமைஞ்சிருக்கும். சுவாச அமைப்புல நுரையீரல் முக்கிய பங்கு வகிக்குது. மனிதர்களின் ஒரு ஜோடி நுரையீரல் வாயுக்களின் பரிமாற்றத்தை எளிதாக்கும் வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது மெல்லிய சவ்வு, மூச்சு குழாய்கள்ல இருப்பு, சிறிய குழாய்கள், அல்வியோலி, ஒரு பலூன் போன்ற அமைப்பு மற்றும் இரத்த நுண்குழாய்களின் குழு. இது வாயுக்களின் பரிமாற்றத்துக்கான பரப்பளவை விரிவுபடுத்துது. கணையம் அப்படின்னா பான்கிரியாஸ். கணையம் மனித செரிமான அமைப்புகள்ல ஒரு முக்கியமான பகுதியாக மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பொறுப்பாகும். இது வயிற்றுக்கு பின்னால அமைஞ்சிருக்க ஒரு வயிற்று உறுப்பு மற்றும் மண்ணீரல், கல்லீரல் மற்றும் சிறுகுடல் ஆகியவற்றால சூழப்பட்டு இருக்கும். இது கிளைகோஜன், இன்சுலின், சோமோடெஸ்டின், கணைய பாலிபோடைட் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதாலும் புரோட்டீஸ், அமிலேஷ், லிபேஷ் போன்ற செரிமான நெதிகளை டுடேனீனத்துல சுரப்பதிலும் ஈடுபடுது. சிறுநீரகங்கள் வெளியேற்ற அமைப்புல குறிப்பிடத்தக்க உறுப்பு. அது முதுகெலும்பின் இருபுறமும் அமைஞ்சிருக்குது. பின் வடிவ கட்டமைப்புகள் மற்றும் பின்புறத்துல விலா எலும்புகள் மற்றும் தசைகளால பாதுகாக்கப்படுது. அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டுவதன் மூலமும் இரத்தத்துல இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றுவதன் மூலமும் இது செயல்படுது. வெளியேற்றுவது மட்டும் இல்லாம சிறுநீரகங்கள் ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனையும் உற்பத்தி செய்யுது. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது.
கண் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை உணர உதவும் சிறப்பு உணர்வு உறுப்பு. அது நம்ம உடல்ல இருக்க காட்சி உணர்வு உறுப்பு. அது ஒளி படங்களை உணர்த்துது. விலங்குகளின் கண்ணை ஒப்பிடும்போது மனிதனின் கண் வேறுபட்டு இருக்கு. கட்டமைப்புல இது ஒரு கோள வடிவு உறுப்பு. இது மண்டையோட்டுக்குள்ள இருக்க கண் துளைகளுக்குள்ள மூடப்பட்டு இருக்கும். சக்கோட்டுகளுக்குள் தசைகளால நங்கூரமிடப்பட்டுள்ளது. உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருப்பது அப்படிங்கிறது உங்க உடலுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதாகும். மனித உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் அதன் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் அதோட தொடர்புடைய கோளாறுகளை தடுக்கவும் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் சில உணவுகள் பற்றி இங்க பார்ப்போம். அக்ரூட் பருப்புகள், சியா விதைகள், மத்தி போன்ற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகள் உங்க மூளையை வளப்படுத்தும். ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கீரை போன்ற இலை கீரைகள் மூளைக்கு ரொம்பவே நல்லது. பிளம்ஸ், செர்ரி, வெண்ணெய், பெர்ரி, ஆரஞ்சு, சிவப்பு திராட்சை ஆகியவற்றில் ORAC அதாவது ஆக்சிஜன் ரெடிக்கல் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது. இது மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. முழு தானியங்கள், கீரை போன்ற இலைக்கீரைகள், பெர்ரி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்கள், அக்ரூட் பருப்புகள், பாதாம், தக்காளி மற்றும் ஆளி விதைகள், சியா விதைகள் போன்ற விதைகள் இதயத்துக்கு மிகவும் நல்லது. பொட்டாசியம், பீட்டா காரோட்டின், மெக்னீசியம் நிறைந்த வாழைப்பழம், ஆரஞ்சு, பப்பாளி, பாகற்காய் போன்ற பழங்கள் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும். நார்ச்சத்து அதிகம் இருக்கிற பீன்ஸ், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்றவை இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஃப்ரூட், கேரட், திராட்சை பழம், எலுமிச்சை, கீரையுடன் வெங்காயம், பூண்டு போன்ற கந்தகம் கொண்ட உணவுகள் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேவையான நச்சுக்களை வடிகட்டவும் கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் காலையில எந்திரிச்சதையும் எலுமிச்சை சாறு கலந்த வெதுவெதுப்பான தண்ணியை குடிப்பது கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. ஆப்பிள், அக்ரூட் பருப்புகள், பெர்ரி, ப்ரோக்கோலி, இஞ்சி, ஆளி விதை, பூண்டு, மஞ்சள் போன்ற உணவுகளை உணவுல சேர்ப்பது ஆரோக்கியமான நுரையீரலை உறுதி செய்யுது. வறண்ட நுரையீரல் எரிச்சல் வீக்கத்தின் அதிக ஆபத்தில் இருப்பதால நுரையீரலை நீரோற்றமாக வச்சிருப்பது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் அவசியம். சிறுநீரகம், முட்டைக்கோஸ், ஆப்பிள், ஆஸ்பராஸ், பூண்டு, பெர்ரி போன்ற உணவுகளை சாப்பிடுங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருந்து விலகி இருப்பது சிறுநீரகத்துக்கு நல்லது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உணவுகளை நம்ம தினசரி வாழ்க்கையில எடுத்துக்கிறதன் மூலமா நம்ம உடல் உறுப்புகளை நம்மளால பாதுகாக்க முடியும். இப்படி பாதுகாத்து வச்சிருக்க நம்ம உடல் உறுப்புகளை நம்ம தானம் பண்ணலாம். உடல் உறுப்பு தானம் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. உறுப்பு தானம் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கமாகும். கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது உடல் உறுப்புகள் தானம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் மிக குறைவான எண்ணிக்கையில மக்கள் தங்களின் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர்றாங்க. உடல் தானம் அப்படிங்கிறது ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை மருத்துவ பரிசோதனைக்கு கொடுப்பது. ஆனா உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது உறுப்புகளை எடுத்ததுக்கு அப்புறம் உடலை உறவினர்களிடம் திருப்பி ஒப்படைத்து விடுவது. இரண்டுக்கான வித்தியாசத்தை மக்கள் புரிந்து கொள்வதுல சிக்கல் இருக்குது. நம் சமூகத்துல நிலவும் மூட நம்பிக்கையும் உடல் உறுப்பு தானத்துக்கு பெரும் தடையாக இருக்குது. மக்களுக்கு எந்த உறுப்புகளை தானம் செய்யலாம், எப்படி தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரிவதும் இல்ல. அரசு மருத்துவமனைகள்ல மக்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்து கொள்ளலாம். தற்பொழுது உடல் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சையில இந்தியா அளவுல தமிழகம் முதலிடம் பிடிச்சிருக்கு. சிறுநீரகம், நுரையீரல், இதயம், கண்கள், கல்லீரல், கணையம், சிறுகுடல், தோல், திசுக்கள், எலும்புகள் ஆகியவற்றை தானம் செய்யலாம். அதே போல உடல் உறுப்பு தானம் செய்வரின் உடல்கள் பாதுகாப்பான முறையில சிதைவடையாம உறவினர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுது. நம் நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் பேரு உடல் உறுப்புகள் கிடைக்காம மரணத்தை தழுவுறாங்க. அதனால மக்கள் முடிஞ்ச வரைக்கும் உறுப்புகளை மண்ணுக்கு கொடுக்காம மனிதர்களுக்கு கொடுப்போம்.